திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி தாலுகா தெக்குப்பட்டு கிராமத்தை சேர்ந்த கௌசல்யா என்பவருக்கும் திருப்பத்தூர் மாவட்டம் தில்லைநகர் பகுதியை சேர்ந்த மனோகரன் மகன் சதீஷ்குமாருடன் கடந்த 14 வருடங்களுக்கு முன்பு திருமணம் நடைபெற்று சென்னையில் வசித்து வந்தனர். கௌசல்யா தனியார் பள்ளியில் பணியாற்றி வரும் நிலையில் கௌசல்யா சதீஷ்குமார் தம்பதியருக்கு ஒரு ஆண் ஒரு பெண் குழந்தை உள்ள நிலையில் கணவர் வேலைக்கு செல்லாமல் ஊதாரித்தனமாக சுற்றித் திரிந்ததாக தெரிகிறது. இருவருக்கும் அடிக்கடி குடும்பத்தில் தகராறு ஏற்பட்டது. கடந்த 2 வருடங்களாக சதீஷ்குமார் தனது சொந்த ஊரான திருப்பத்தூர் தில்லைநகருக்கு சென்றுவிட்டதாக தெரிகிறது. பலமுறை கௌசல்யா மற்றும் பிள்ளைகளை அடித்து துன்புறுத்தி வந்தார். மேலும் பல்வேறு நேரங்களில் கௌசல்யா மற்றும் தனது மகள் என்றும் பாராமல் பல்வேறு இன்னலுக்கு ஆளாக்கி துன்புறுத்தியுள்ளார். இது தொடர்பாக கௌசல்யா சென்னை காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என தெரிகிறது. இதனால் தன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தொடர்பு கொண்டு சதீஷ்குமார் பிள்ளைகளை பார்க்க கூட வரவில்லை. தன் கணவர் மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் மனமுடைந்த கௌசல்யா தனது தாய் வீடான தேக்கப்பட்ட கிராமத்துக்கு வந்து தனது பெற்றோருடன் நடந்த சம்பவங்களை எடுத்து கூறினார். 27/7/2026 அன்று பெற்றோர் மற்றும் பிள்ளைகளுடன் திருப்பத்தூர் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து தனது கணவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மேலும் தனது கணவர் சதீஷ்குமார் வேறொரு திருமணம் செய்து கொண்டதாகவும் தற்போது பெண் குழந்தை உள்ளதாக கணவர் தொலைபேசியில் தெரிவித்தனர். சென்னையில் குடியிருக்கும் வீட்டை காலி செய்யுமாறு தொடர்ந்து தொந்தரவு செய்து வருகிறார். இதனால் தனது பிள்ளைகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தனது கணவரை நேரில் அழைத்து விசாரணை செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று மனுவில் கூறப்பட்டுள்ளது. மனுவை பெற்றுக்கொண்ட அலுவலர் உரிய நடவடிக்கை செய்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். எனக்கு 2 பசங்க இருக்காங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணு. ஒன்று 9வது படிக்கிறோம், இன்னொன்று 5வது படிக்கிறாங்க பசங்க. என் வீட்டுக்காரர் பேர் சதீஷ்குமார். நான் தெக்கப்பட்டிலேருந்து வரேன். என்னை கட்டி கொடுத்தது இங்கே திருப்பத்தூரில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நாங்கள் சென்னையில் தான் இருக்கிறோம் எல்லாருமே. நான் டீச்சராக ஒர்க் பண்ணுறேன். என் வீட்டுக்காரருக்கு ஒரு 5-6 வருஷமாகவே வீட்டுக்கு எந்த ஒரு குடும்ப செலவையும் பார்க்கறதில்ல, பிள்ளைங்க படிப்பு செலவையும் பார்க்கறதே கிடையாது. இதனால் வீட்டில் எப்பயுமே சண்டை தான் இருப்பேன். என் நடத்தையிலையும் சந்தேகப்பட்டு எப்போ பாரு அதே அடிக்கிறது, இது பண்ணுறது, இந்த மாதிரி வேலையே தான் இருந்தது. இது போயிட்டு கடந்த ஒரு 2 வருஷமாக வீட்டுக்கும் வர்றது கிடையாது, பிள்ளைங்களையும் பார்க்கறது கிடையாது. எனக்கு என்ன என் குடும்பத்தை எந்த இதுவும் நானும் பெரியவங்களை வச்சு பேசி ட்ரை பண்ணி அதை சால்வ் பண்ணலான்னு பார்த்தாக்கா அதுவும் முடியவே இல்லை. யாருக்கும் அவர் மரியாதை கொடுக்குறதும் இல்லை, ஒன்றும் கிடையாது. கேட்டால் நான் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்கேன், என்னால் உன்னால் என்னை எதுவும் பண்ண முடியாது, நான் பண்ணவும் முடியாது, யாரும் எதுவும் உனக்கு குடும்பத்துக்கு எதுவும் செய்யவும் மாட்டேன், பிள்ளைங்களையும் பார்க்க மாட்டேன், நான் வேறு கல்யாணம் பண்ணிட்டேன், எனக்கு ஒரு பொண்ணு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இது குறித்து ஏற்கனவே நான் எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணேன். அங்கேயே சென்னையிலேயே மகளிர் போலீஸ் ஸ்டேஷன்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அவங்களும் கூப்பிட்டு வார்ன் பண்ணாங்க. இல்லை நான் ஒன்றும் பண்ணுறதில்ல அப்படி இப்படின்னு சொல்கிறாரே தவிர்த்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அவர்கிட்டருந்து இதே வேலையாக தான் இருக்குது. இப்போ வரைக்கும் ஃபோன் பண்ணி, இப்போ நான் அங்கே மெட்ராஸில் இருக்கிறது சொந்த வீடு, அந்த வீட்டை விட்டு நீங்கள் வெளியே போங்க அப்படின்னு அசிங்கம் பொண்ணு பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம ரொம்ப அப்யூஸ் பண்ணுறாரு. அவரையுமே சில விஷயத்தெல்லாம் நான் வெளியே சொல்ல முடியல, அந்த அளவுக்கு கேவலமாக பேசுறாரு. பொம்பளை பிள்ளைன்னு கூட பார்க்காம என்ன அப்யூஸ் பண்ணதும் சரி, நான் இத்தனை வருஷமாக பொறுத்துக்கிட்டேன். இப்போ என் பொண்ணையும் அப்யூஸ் பண்ண ஆரம்பிச்சார். இதே பெத்த தாயா என்னால் பார்த்துட்டு இருக்க முடியல. இதை திருப்பி நான் கேள்வி கேட்டாக்கா என் நடத்துகிற சந்தேகம் அது இதுன்னு சொல்லி எந்த ஒரு இதுவுமே அவங்க வீட்டில் இருக்கிறவங்களும் யாரும் எதுவுமே கேட்க மாட்டேன்ட்டாங்க. அவன் என் பேச்சை கேட்கறது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போயினே இருக்கிறாங்க. நான் எங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்தாலுமா அவன் டிசபிலிட்டின்னு சொல்கிறான், அவன் எப்போ வருவானோ அப்போ தான் அவன் பண்ண முடியும் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன்லையும் அப்படியே சொல்கிறாங்க. எஸ்பி ஆஃபீஸ்லையும் இதே மாதிரி சொன்னாக்கா நான் என்ன பண்ணுறது? இன்றைக்கி நான் ஏதோ படித்து ஒரு வேலை செய்தேன்னா என் பிள்ளைய காப்பாற்று, எனக்கு நாளைக்கு ஏதாவது ஒன்றுனா என் பிள்ளைங்களோட வாழ்வாதாரமே இல்லை. என்னால எத்தனை முறை ஓட முடியும்? பெத்த அப்பனா ஒரு அந்த பசங்களுக்கான படிப்பு செலவோ வாழ்வாதாரமோ எதுவுமே பார்க்கறது கிடையாது. நான் இதுக்கு சரி இப்போ வேற வழி இல்லாம கலெக்டர்கிட்டயாவது கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு தான் நான் இப்போ வந்திருக்கேன். சதீஷ்குமார் இப்ப எந்த வேலையுமே செய்யல, சும்மாதான் சுத்தி நிற்கிறாரு. எங்க இருக்கிறாருன்னு தெரியல. 2 வருஷம் ஆச்சு. என் பிள்ளைங்களும் நானும் அவரை பார்த்தேன். வர முடியாதுன்னு சொல்றாரு. இன்னொரு நான் கல்யாணம் பண்ணிக்கினேன், எனக்கு பொண்ணு இருக்குது அப்படின்னு சொல்றாரு. நீங்க வீட்டை விட்டு வெளியே போங்க, அந்த வீட்டை நான் வித்துறணும், வித்துட்டு என் செலவை நான் பார்த்துக்கணும், நீங்க வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு எங்களை வீட்டை விட்டு வெளியே துரத்துறாரு. அது குறித்து என்ன பண்ணிக்கிறீங்க? ஏற்கனவே மகளிர் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், எஸ்பி ஆஃபீஸ்லையும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். எந்த ஒரு நடவடிக்கையும் அதனால எடுக்கல. இப்போ வேற வழி இல்லாமல் கலெக்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு வந்திருக்கோம்.